இந்த 5 வருஷத்துக்கும் 35 லட்சம் ரூபாய் செலவு பண்றேன். அதுக்கு அடுத்தபடியாக ஊர்ல சின்ன பிள்ளைகளும் சரிதான், இளைஞர்களும் சரிதான், சிறிய விளையாட்டு போட்டி, கபடி நடக்குது, கிரிக்கெட் நடக்குது, வாலிபால் நடக்குது அப்படின்னு யாராவது இளைஞர்கள் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஸ்பான்சர் ஃபுல்லாவே தரேன். இன்ன வரையும் இளைஞர்களை கேட்டு பாருங்க, கேட்டதே இல்லைன்னு சொன்ன வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தந்திருக்கேன். அடுத்தபடியாக நான் தலைவரான பிறகு 5 வருஷமா மாரியம்மன் கோயில் கரண்ட் பில்ல கட்டுறேன். கிராம முக்கியஸ்தாரை கேட்டுங்க. ஏன்னா இந்த சிறிய சிறிய உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து தலைவர்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லி போட்டுட்டு நான் போயிட்டு வெளியே தலைவர் காட்டிட்டு அந்த பந்தா பண்ணிக்கிட்டு தலைவர் கிடையாது. நான் இந்த சிறிய சிறிய வேலை சிறிய நம்ம சின்ன ஊருக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதனால இந்த உதவி நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மழை வரதுல என்னால படிக்க முடியல. மீண்டும் சொல்றேன், அடுத்த முறை எனக்கு தயவு செய்து எனக்கு வாய்ப்பு வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன், நல்லது செய்ய வரேன். அவங்க என்ன சொல்றேன்னா, உங்களை நம்பிதான் எல்லா செலவும் நான் பண்றேன். கடவுள் போதுங்க, கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும். 2 கல்வி எடுத்து போறேன். எனக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இவ்வளவு தூரமா ஏன் உங்களுக்காக அந்த கண்ணீர் விட்டு பேசுறேன்னா, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அந்த கண்ணீரை விடுறேன். என்கிட்ட சொத்து இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, நான் சின்ன உருவத்துல சம்பாதிச்சுதான் பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கன்றதுக்காக இந்த மேடை போட கிடையாது, இந்த பொருள் கொடுக்க கிடையாது. என்ன ஒண்ணா இன்னும் சிறுவசூர் ஊராட்சியை மேம்படுத்தணுன்ற ஒரு ஆசைக்காக தான் இந்த கண்ணீரை விட்டு 2 கையை எடுத்து கும்பிட்டு, தாய்மார்களே உங்களை நம்பிதான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கேன், உங்களை நம்பிதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து மறந்துடாம திரும்பவும் எனக்கு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மஞ்சுளா அவர்களே, அவருடைய கணவர் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர் லோகநாதன் அவர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ரஜினிகாந்த் அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகள் ஜோதிவேல் அவர்களே, தேவராஜ் அவர்களே, கருணாநிதி அவர்களே, மஞ்சமுத்து அவர்களே, திருமால் முருகேசன் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, அலெக்சாண்டர் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எந்தோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் நண்பர் கனல் குணா அவர்களே, மாவட்டத்தினுடைய மகளிர் அணி நிர்வாகி சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, இளைஞரணி தம்பிமார்கள் பாபு அவர்களே, ஹரீசன் அவர்களே, பொறியாளர் அணி செந்தில் அவர்களே, மாணவர் அணி மாரிமுத்து அவர்களே, கொத்தனூர் கணேசன் அவர்களே, உடையூர் ராஜவேல் அவர்களே, ஊடகவியலாளர்கள் கிட்டத்தட்ட நிர்வாகிகளுக்கு ஈக்குவலாக 12 பேர் வந்திருக்காங்க. தம்பியில் நண்பர் சண்முகம் அவர்களே, தம்பி தமிழரசன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, வெளிச்சம் டிவி குமார் அவர்களே, தராசு சந்திரசேகர் அவர்களே, விஜய் அவர்களே, ஜாப்ரிகான் மாப்பிள்ளை அவர்களே, ராஜவேல் அவர்களே, ராம்குமார் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும்பாலும் தலைவர்லாம் வந்து அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். அவர் நோக்கம் இது என்ன, ஆடி வெள்ளி எல்லா ஊர்லேயும் வருது, ஒரு ஊரில் கூட குண்டானும் காணும், குடத்தையும் காணும். ஆனால் இங்கே செருணசூழலில் பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு எண்ணம் வரணும். அவன் தம்பிக்கு சொன்ன மாதிரி அவன் வந்து சாதாரண இல்லை, பணக்காரன் வசதியானவன். அந்த தம்பி தலைவராக இருந்து தான் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு வந்து ஒரு இது பேரும் புகழும் பெற வேண்டும். இல்லைன்னா நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்களாம் வரமாட்டோம். தம்பி எந்த நிகழ்ச்சி கூட்டாலும் நாங்கள் வந்துடுறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் எங்களுடைய சுயநலமும் இருக்குது. தம்பி தலைவரான பிறகு தான் இங்கே திமுக வென்று இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் ஆட்சியில் கட்சியிலே நான் பொறுப்பில் இருக்கின்றேன். இந்த 35 ஆண்டு காலமாக செருணசூலூரில் பார்த்தீங்கன்னா
நாங்கள் கீழே இருப்போம், வேற கட்சி மேலே இருப்போம். நாங்கள் பல போராட்டங்களை பல நேரங்களில் இப்போ ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவரால் கிடைச்சது இல்லை அவர் இருக்கும்போது கிடைச்சது. ஆனால் அவருடைய தலைவராக இருக்கும்போது தான் இங்கே திமுக வென்று இருக்கிறது. இதுவரைக்கும் இங்கே திமுக அதிகம் ஓட்டு வாங்குறது கிடையாது. அப்போ அந்த லாபத்துக்காகவும் தம்பியை நான் பாராட்டுகின்றேன். இதில் என்ன தெரியுது, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவர் தலைவராக இருக்கார். ஆனால் அவர் இந்த இடத்துல அவர் தலைவராகி ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சார். 4 கோடி 5 கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சுருக்கேன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் ஊரில் நான் கொண்டே செல்லான்னு நான் 1 கோடி கூட இன்னும் வேலை செய்யவே இல்லை. எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அவர் எந்த சந்தையாவது ஆட்டோ ஓட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறான். என்கிட்ட சொல்கிறான், நானும் ஒரு வேலை கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லாம் மந்திரிகிட்ட போய் நைஸாக வாங்கிட்டு வந்துடுவாப்புல, ஆஃபீஸில் கரெக்டாக வச்சுருப்பாப்புல. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு தேவையான பண்புகள். எப்படியோ ஊருக்கு செய்யணும். நம்மளை நம்பிய மக்களுக்கு, வாக்கு அளித்த மக்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த தம்பிகிட்ட இருக்கு. நிச்சயம் அந்த நல்ல எண்ணத்தினால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறோம். எந்த ஊர்லேயும் ஆடி எண்ணிக்கைலாம் கூப்பிடவும் மாட்டாங்க. எங்கெல்லாம் இந்த ஊரில் தான் கூப்பிட்டாப்புல. என்னோட ஆடி எண்ணிக்கை குடம் கொடுக்குற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தம்பி ஒரு நிகழ்ச்சி வச்சு மக்களுக்கு அது சிறப்பு செய்கிறான். மக்களோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த நல்ல தம்பி மீண்டும் இந்த ஊருக்கு தலைவராக வர வேண்டும். அழுகுறாப்புல, அழுகு தேவையில்லை. ஏன்னா ஊருக்கு நல்லது செய்து விட்டால் மக்கள் நிச்சயமாக அவர் பக்கம் இருப்பார்கள். சில ஊரில் இந்த தலைவர் எப்படா போவான்னு இருக்கிறாங்க. இன்னும் 4 மாதமா, எத்தனை மாதம் பாருங்க, 2 மாதம். அப்பா 2 மாதம் இருக்கான்ற ஊர்லாம் இருக்கு. இன்னும் தலைவர் போயிட்டு முடியலையா? இன்னும் 2 மாதம் இருக்குதா? என்ன சிவகுமார், உன் ஊரில் எப்படி 2 மாதமா? அங்கே இன்னுமா போக மாட்டேறாங்க, காலம் முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் தம்பியை பற்றி விசாரிப்பேன். இவர் ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் இவர் தலைவர் அல்ல, அனைத்து ஜாதியினருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். எஸ்சியில் தலைவராக இருந்தால் பிசியில் கெட்ட பேர் வாங்கிடுவான், அடுத்த ரவுண்ட் அவுட் ஆகிடுவான். பிசியில் தலைவராக இருந்தால் எஸ்சி பக்கம் ஊர் உள்ள அடுத்த ரவுண்டு போகவே முடியாது. ஓட்டு அவனை கேட்டுக்கிட்டு கட்சி கூட ஓட்டு கேட்க வர முடியாது. நான் வரல, நீ போன்னு வருவான். ஏன்னா அங்கே போனால் மக்கள் வளைச்சிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இதனால எல்லாருக்கும் பிடித்த தலைவராக, எல்லார் மனதிலையும் இடம் பிடித்தவர்கள், முஸ்லீமாக இருக்கட்டும், உடையாராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், வணிகத்தில் ஈடுபட்டிருக்க அண்ணா நகர் இருப்பாங்க. இதெல்லாம் பரவலாக தம்பி பற்றி கேட்பேன் நான். எப்படி இப்போ அவங்க வேல்முருகன் எப்படி இருக்காரு அப்படின்னா, நல்ல தலைவருக்கு அவர் எதாக இருந்தாலும் உடனே அவர்கிட்ட பதில் வரும். சிறப்பாக செயல்படுறாரு, சுறுசுறுப்பாக இருக்காரு. எப்போ நீங்கள் ஏன்பா பேசுகிறீங்க? ஏன் பத்திரிகாரங்களே பேசிட்டு இருந்து நாங்கள் எங்கே பேசுறது? தம்பி பேச 5 நிமிஷம். ரஜினி பேசுவார் கொஞ்சம் 5 நிமிஷம், கடைசியாக பேசுவார். அதனால் அமைதியாக இருந்தால் தான் சொல்ல வேண்டிய கருத்து. அவர் எங்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல எம்பி தேர்தலுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்க கடுமையான விமர்சனங்கள் திமுக மேலே. அம்மா விமர்சனங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு விடலாம். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த நாயெல்லாம் வளைச்சிக்கிட்டு ஒரு நாய்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த நாய் யாருன்னு பார்த்தாக்கா அது அந்த ஊருக்கு புதுசாக வந்த நாயாக இருக்கும். அந்த ஊர் நாயெல்லாம் உள்ள விடாது. அதுபோல எங்களை பார்த்து எல்லையிலேயே மறிப்பதற்கு தயாராக இருந்த எதிர்கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாத போயிட்டுது, டெபாசிட் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படல. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். மக்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் என்ன கேட்டீங்களாம்மா? பஸ் இலவசமாக பஸ் விட்டாதான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு கேட்டீங்களா? பெண்கள் யாராவது மனு கொடுத்துருக்கீங்களா? ஐயா நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டீங்களா? இல்லையே. அரசாங்கமே நினைச்சு தளபதி மு.க. ஸ்டாலின் மனசில் தோன்றிய திட்டம் அந்த திட்டம். அடுத்து கலைஞர் உரிமை தொகை. எந்த நாட்டிலேயாவது தம்பி ஏய் அதே என்ன கொடுக்கறதே இல்லை, இந்தியாவிலே கிடையாது. பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உரிமை தொகை என்று ஒன்று அரசாங்கத்தில் இலவசமாக பெண்களுக்கு கொடுக்கறதே கிடையாது, எந்த நாட்டிலே கிடையாது. அந்த உரிமை தொகை வர்றது இப்போ என்ன பண்ணுது? அது அந்த உரிமை தொகை யாருக்கு நன்மை தெரியுமா?
ஏழைகளுக்கு நன்மையான திட்டம். அடுத்தது கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று வந்திருக்கு. இது யாருக்கு நல்லது சொல்லுங்க பார்ப்போம். ஆதி திராவிட மக்களுக்கு தான் அதிகமாக நல்லது. ஏன்னா ஆதி திராவிடர் பகுதியில் தான் கூரை வீடை நம்ம பார்க்குறோம். இப்போ பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கௌரவத்துக்காவது எங்கேயோ லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒரு கல் வீடு கட்டி போடுறான், ஓட்டு வீடு கட்டி போடுறான். ஆனால் ஆதி திராவிடர் பகுதியில் தான் இன்னும் ஏழ்மையாக இருக்கிறது. வறுமையிலே இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே எல்லாம் இருக்கிறாங்க. கூலிக்கு அதிகமாக எங்கே போகிறாங்க? ஆதி திராவிட பகுதியில் தான் கூலி வேலைக்கு போகிறாங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? அவர்கள் எந்த காலத்திலும் ஒரு வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு. அதுதான் அனைவருக்குமே கூரை வீடு இருக்கவங்களுக்கு முதல்ல கொடுக்க சொன்னாங்க. ஒரு வீடா 2 வீடா கொடுத்ததை விட இந்த கலைஞர் 6 வீடு. இது சும்மா சாம்பிள் தான். அடுத்த ஆண்டு இந்த பட்டியல் எடுத்து வச்சிருப்பாங்க. இங்க விஓ இவரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பட்டியல் எடுத்திருப்பாங்க. ஓட்டு வீடு எத்தனை, இந்த வீடு எத்தனை, கூரை வீடு எத்தனை. கூரை வீடு இருக்கவங்களுக்கு முதல்ல வீடு கட்டி தராங்க 3.5 லட்சம் ரூபா. எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க? நான்லாம் வீடு கட்டின கடை 3 வருஷம் கழிச்சு 3 வருஷமா அடைச்சேன். உங்களுக்கு கடனே கிடையாது, வீடு கட்டி தரப்போறாங்க. ஆமாம், எல்லா ஊராட்சிக்குமே 3 வீடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஊராட்சி மட்டும் 6 வீடு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூரை விட இருக்காது தலைவா. அந்த திட்டம், அந்த சிந்தனை எங்க இருந்து வருது? மக்களை யார் நேசிக்கிறாங்களோ, மக்களுடைய வறுமையை யார் தெரிந்து கொள்கிறார்களோ, மக்கள் மனதிலே என்ன இருக்கிறது, அதை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அவங்களால தான் முடியும். இதற்கு முந்தைய அரசாங்கத்தில் யாருமே இல்லையா? எம்ஜிஆர் இல்லையா? ஜெயலலிதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இல்லையா? ஏன் அவங்களால இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வர முடியல? நல்ல சிந்தனை உள்ளவர்கள், மக்களுக்காக ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மாதிரி மோடி காலை பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையே. எங்களுக்கு மிரட்டல் உண்டு. எங்கள் மந்திரி மேலாம் புகார் சொல்லி உள்ள போட்டு மிரட்டணும். கூட்டணிக்கு வா, காங்கிரஸை கழட்டி விடுன்னு சொன்னாங்க. மக்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும். இன்னைக்கு அரசியல் தெரியாத அடிப்படையா கிராமத்தில் இருக்கின்ற பெண்களுக்கே அரசியல் தெரியும். மோடியை எதிர்த்து இந்த அளவுக்கு தூரத்தில் அவர் தள்ளி 0 போட்டு அனுப்புனது சாதாரண மக்கள். மோடியால் பாதிக்கப்பட்ட இந்திய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மோடியை பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்? இந்த அரசியல் தெளிவு இருக்கு, அரசியல் புரிதல் இருக்கு. யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கன்னு எடை போடுற அந்த தன்மை இருக்கிறது. வெறும் பணத்துக்கு காசு பணமே கொடுக்கலையே. இந்த எம்பி தேர்தலில் ஓட்டுக்கு பணமே கொடுக்கல. அப்புறம் எப்படி 2 லட்சம் ஓட்டு நாங்க வாங்கணும்? அதிகப்படியாக 2 லட்சம் ஓட்டை எப்படி போட்டாரு மக்கள்? நாங்கள் பிடிக்கி போட்டோமா? இல்லை நாங்களாவது மக்கள்கிட்ட விரட்டி எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா கலைஞர் காப்பீட்டு தொகையை நிறுத்திடுவோம், கலைஞர் உரிமை தொகையை நிறுத்திடுவோம் ஏதோ சொன்னோமா? யாரோ சொன்னாங்களா? அப்படி ஓட்டு கேட்கல. மக்களை நேசி, மக்களோடு பழகி, மக்களுடைய தேவையை புரிந்து கொள், அவர்களுக்காக போராடு. அதுதான் வேல்முருகன் செய்யலாம். எங்க திராவிட மாடல் ஆட்சியில என்ன தலைவர் சிந்திக்கிறாரோ அதே தான் வேல்முருகன் சிந்திக்கிறான். அவன் நினைச்சாக்க இப்ப இவ்வளவு இது வருது இல்ல, இவ்வளவு வேலை வாங்குறான்ல, அவன் ஏன் உங்களுக்கு செலவு பண்ணும்? இந்த இதெல்லாம் கொடுத்தாதான் நீங்க ஓட்டு பிடிக்கலாம். அப்படி கிடையாது. எதையாவது கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கறது? சார் நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம். ஆக அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை நாம் பாராட்டியாக வேண்டும். பெருமே நிறைய பெரிய தலைவர்லாம், பணக்கார தலைவர்லாம் இருக்கிறான், செலவே பண்ண மாட்டான். அதே அந்த ஊர்ல இல்லாத தலைவராக இருப்பான். எப்ப கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவங்களெல்லாம் போய் நிற்பான். அவன்தான் மக்கள் தொண்டன். அந்த அளவிலே வேல்முருகனை நிச்சயமாக சிறுநுசலூர் ஊராட்சியிலே அவர் விருப்பப்படி மீண்டும் அவர் தலைவராக வாய்ப்பு கொடுப்பார்கள். மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்ற காரணத்தினால் நான் ஜோசியம்லாம் சொல்ல, என்னுடைய ஆதரவு அவருக்கு நிச்சயமாக உண்டு. எங்கள் கட்சியோட ஆதரவு அவருக்கு உண்டு.
ஒரு ஊர்ல ஒரு தலைவர் நல்லவனா வெளியே வரானா அவனை கை தூக்கி கொட வேண்டிய பொறுப்பு அந்த இயக்கத்திற்கு உண்டு. அந்த இயக்கத்துடைய பொறுப்பு எனக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு தம்பி மீண்டும் மீண்டும் அவன் வாழ்நாள் போல அவன் மக்களோட இருக்கிற வரைக்கும் அவனை மக்கள் கைவிட மாட்டார்கள். புரியுதா? அதே போல இங்க திட்டம்லாம் போட்டான். அந்த இப்ப அண்ணா நகர் இருக்கு, அங்க இப்ப செல்லியம்பாளையம் இருக்கு, சென்னசூர் அந்த ஐநார்பாளையம் இருக்கு, எல்லா தரப்புலையும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இதுக்கு முன்னே நம்ம தலைவர்லாம் பார்த்தோம், அவங்களுக்கு நம்ம குறை சொல்ல தேவையில்லை. அவர்களை காட்டிலும் மக்களிடத்திலே மனதிலே நிற்கின்ற ஒரு தம்பியாக வேல்முருகன் திகழ்கிறார். நான் அவங்க அப்பாவே கூப்பிட்டேன், ஆனால் வந்துருந்தேன் எங்கள் கட்சிக்கு. எங்களை 60 ஓட்டு 70 ஓட்டு தானே செல்வசூரில் போடுறாங்க, நீங்கள் வாங்கின நீங்கள் வந்துருங்க. அவர் வரவே இல்லை. தம்பியை நான் ஒரு அழைப்பு கூட கொடுக்கல, பார்க்கக்குள்ள சொல்லிட்டு இருப்பேன், நீ நல்ல பையன்தான், நீ எங்கள் கூட இருக்கணும்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு எங்களுக்கு பாஸ் மார்க், அதாவது வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை அதிகப்படியாக செலுத்திருக்காரு, அதிக ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அது அவருக்கும் கிளைக்கழகத்துடைய செயலாளர் ரஜினிக்கும் சாரம். அந்த தம்பி என்னுடைய கோபத்துக்கெல்லாம் ஆளாகி நான் அவனை மிரட்டி கிரட்டி உருட்டி அந்த ஊரில் இப்படி செயல்படணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி போகணும், இப்படியெல்லாம் நம்முடைய எங்களுடைய ஆதிக்கத்தை அவர் மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட அடிப்படையில் தான் இந்த வாக்குகளை சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நாம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை தலைவராக்குங்க. அவரை விட்டுட்டோம்னு வச்சு, அவரே வேணான்னு விட்டுறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சு இப்படி வந்துடும். இவர் தலைவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் வீட்டில் போய் படுத்து பாருங்க, ஒரு 10 பேரை பட்டியல் போடுங்க, வாய்ப்பில்லை ராஜா. எனக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணணும், செய்யணும், மக்களுக்கு உதவி பண்ணணும், மருத்துவத்துக்கு போகணும், டூருக்கு அழைச்சிட்டு போகணும். இன்னும் சொல்ல போனால் அவன்லாம் இன்னும் ஒரு எம்எல்ஏவாக இருந்தான்னாக்கா இன்னும் நிறைய செய்வோம் போல. ஒரு கவுன்சிலர் ஆகி கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு பிரசிடண்ட்டுக்கே வர பார்க்கலாம். நல்ல வசதியான பையனாக இருக்கான். இந்த செருணசூலூர் பஞ்சாயத்து, பெரியநசூலூர் பஞ்சாயத்தில் ஒரு கவுன்சிலர் ஆகி கொடுக்கலான்னு தான் நான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தம்பி தலைவருக்கே ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது, நேற்று என்ன நடக்குது, இதெல்லாம் இப்போ செல்லு கைக்கு வந்த பிற்பாடு எல்லாம் அத்துப்பி ஆயிடுச்சு. செல்லை டைப் பண்ண தெரியாதவங்க கூட செய்தியை காதில் வாங்கிறாங்க, செய்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதை செல்லை பார்க்குறவனோட செல்லு இல்லாதவங்கள்ட்ட அந்த விஷயம் போய் சேர்ந்துடுது. வயநாடு, இப்போ கேரளாவில் வயநாடு, கர்நாடகா இல்லையா, கர்நாடகாவில் வயநாடு, கேரளா தானே, வயநாடு கேரளாவில் என்னாச்சு, மலை சரிவில் வந்து 300 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. ஒரு 200-250 பேர் காணவே இல்லை, குறைஞ்சிட்டாங்களா போயிட்டாங்க 3 கிராமம். இது அப்படியே அடுத்த செகண்ட் எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. ஆனாலும் உதவிக்கார அடிக்கிறாங்க. உதவி தான் பண்ணலாம், மண்ணுக்குள்ளே போனவங்களை என்ன பண்ண முடியும்? அது அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சேர்ந்து இப்போ அதெல்லாம் மீட்பு பணியில் இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்காங்க. அதனால் இதே போல் பேரிடரை மேலாண்மை பண்ணாமல் இருந்த ஆட்சிகள் தான் நம்ம கடந்த கால ஆட்சிகள். மழை வரும், ஒரு பக்கத்துக்கு கொடுப்பான் நிவாரணம். இந்த செருணசூலூர் பக்கம் இருக்குல்ல, வேப்பூர், சிறுபாக்கம், இந்த பக்கத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இங்கெல்லாம் பாதிப்பு இல்லைன்னு. இதையெல்லாம் நாம் இன்னைக்கு கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் தான் சி.வி. கணேசன். இந்த பகுதியில் மந்திரி கணேசன், கழுத்தூர் கணேசன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மந்திரி, மாண்புமிகு அமைச்சர், இந்த பக்கத்தில் இருக்கார் நம்ம ஊருக்கார். அவர் வந்த ஒருபாடு தான் இன்னைக்கு இந்த பக்கம் சிறுபாக்கத்தில் இருந்து அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லா ஊரும் ரோடு, எல்லா ஊர்லேயும் பாலம், எல்லா ஊர்லேயும் எல்லாம் நடந்துட்டு என்ன கேட்குறாரோ தான். தம்பி ஒரு பட்டியல் போட்டான், அதில் ஒரு ஏன் சார்பாகவும் இதுவரை எங்களுக்கு ஏமாற்றி கொண்டிருந்த சிறுநசூலூர் ஊராட்சி எம்பி தேர்தலில் எங்களுக்கு அதிகமாக நீங்கள் வாக்களித்த காரணத்தினால் இங்கே ஒரு எம்பி ஃபண்டில் இருந்து இந்த ஊருக்கு இங்கே ஒரு மேடை அமைத்து தரப்படும் என்பதை என்னுடைய விருப்பத்துக்கு நான் அதை செய்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா தம்பிக்கு சப்போர்ட்டு தான். இதை கொண்டு வந்தால் அதை கொண்டு வந்தால் இதை கொண்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். அவன் பாட்டுக்கும் இன்னும் கடைசி 4 நாளுங்க கூட ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவாப்புல. அது அந்த அளவுக்கு அவர் செயல்படுறாப்புல. அதே போல் பாப்பா ரொம்ப அமைதியாக என்ன, அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா எப்போயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்குது.
சில இதெல்லாம் வந்து ஏதோ கேட்க போகிறோம்னா வீட்டுக்கு போனோம்னாவே இப்போ நிறைய தலைவர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம்னாவே நீ ஏதோ கேட்க வந்துட்டான் வம்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வரன்னு வராதே இருக்குவாங்க. ஒரு டீ காஃபி கூட கிடைக்காது சில ஊரில். அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் ஆசையில் வென்று விட்டு இவர் செய்வார் என்று நம்பி ஓட்டு போட்டு விட்டு நிறைய ஊரில் மக்கள் பணிகளை செய்யாத தலைவராக ஆகிட்டாங்க நிறைய பேர். அதில் குறிப்பிட்ட ஒரு 50% மேலே தலைவர்கள் ஓடுறான். மக்கள் எதுக்காக ஓடுறான்? அடுத்து அவன் வரணுங்கிறதுக்காக இல்லை, வந்துட்டான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நாளைக்கு குறை சொல்லிடுவாங்களோ, நம்மளை அது செய்ய முடியாமல் ஆயிடுச்சோன்னு பல்ல கெஞ்சிறான். சில தலைவர் இன்னைக்கெல்லாம் பேசும்போது என்ன அது ஒன்று வாங்கி கொடுங்க கரெக்டாக செய்யணும் போகணும் அப்படிமா. நீ ஏன்டா அம்மா எழுது ரிஸ்க் எடுத்துக்கிறான், அடுத்த தலைவராக நிற்க போறியா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நாளைக்கு நம்ம செய்யலன்னு சொல்லுவாங்களே. இப்போ ஒரு ஊர் ஏன்னா இது பூரா ஏடி கேட்டா ஒரு மட்டும் கூட அந்த தெருவுக்குள்ள சிமெண்ட் ரோடு கேட்குறியா அப்படின்னு கேட்டேன். 2 பக்கமும் கால்வா வேணுமா கேட்டாப்புல. நான் அது இல்லை, நான் செய்ய யாரு வாக்களிக்கவில்லையோ அங்கே நாம் அந்த திட்டப்பணிகளை செய்தால்தான் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்ற அடிப்படையிலே தான் திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் ஏதாவது இப்போ கட்சி பார்த்து ஜாதி பார்த்து அப்படி ஏதாவது திட்டங்கள் வருதா சொல்லுங்க. வேலை வாய்ப்பே நிறுத்திட்டார் தலைவர். இந்த பணக்கம் உள்ளவன் தான் வேலை வாங்கிட்டு போகிறது, அரசியல்வாதி விட்டு புள்ள மேலே போய் ரெக்கமெண்ட் மந்திரியை பிடிச்சி வேலை வாங்கிட்டு வர்றது இலக்க முடியாது. இப்போ என்னைக்கு வந்து நம்ம பாப்பா பாப்பா குழுமூர் பாப்பா பேர் என்ன அனிதா என்னைக்கு உயிர் விட்டுதோ அன்னையிலிருந்து தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அமைதியாக இருப்பார். கலைஞருடைய சிந்தனை என்ன, சமத்துவ கல்வி இருக்கணும்னு சொன்னார், நீதி தேர்வு வரக்கூடாதுன்னு சொன்னார் கலைஞர். அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, டெல்லி வரைக்கும் போராடி இருக்காங்க. மோடியை யோசிக்க வச்சிருக்கு. மோடி நாங்கள் நீட்டை பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன அதுக்கும் நாங்கள் நீட் தேர்வை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அவங்களும் மக்களுக்கு பிடிக்காத நீட்டு இதை நாம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனைக்கு மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்தது யாரு? திராவிட மாடல் அரசாங்கத்துடைய நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். எல்லாம் இங்கே 40 MB எந்திரிச்சு கத்துறா நீட்டு தேர்வு ரத்து பண்ணு அப்படின்னு. டெல்லியில் முன்ன வாங்க மாப்பிள்ள உட்காந்து மாப்பிள்ளை அண்ணையா இந்த ஊரில் இருக்கிற முக்காவாசி பேர் எனக்கு தெரியும். இந்த கண்ணன்லாம் என் கிளாஸ்மேட்டு. கண்ணன் ஒரு பையன் இருப்பான், பெரியசாமி இருக்கான்ல அவன் என் கிளாஸ்மேட்டு. லோகு எல்லாம் என் கூட படித்தவர்கள். நான் ஒன்றும் புதிதில்லை, இந்த ஊர் பக்கத்து ஊருக்காரன். எந்த நேரத்தில் வேணாலும் செருணசூலூரில் இது வரைக்கும் நாங்கள் வந்து செருணசூரில் ஏதாவது ஒரு 35 ஆண்டுகால அரசியல்வாதி. நான் செருணசூலூரில் இருந்து ஒரே ஒரு சின்ன தகராறுக்கு நான் வந்திருக்கேனா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எங்கள் கட்சி அப்படி தான் இருக்கும். நான் எப்படி இருக்கணும் அப்படித்தான் திமுக இருக்கும். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு முன்னாடி பெரிய அராத்தல் பண்ணுவான். இன்னைக்கு திமுககாரங்க போய் எவனா நிற்கிறான், அப்புறம் போகாது, இங்கே போக மாட்டான், போனாலும் நடக்காது. அதெல்லாம் சாரதி சண்முகத்தோட ஒப்படைச்சிட்டோம். அதனால இதெல்லாம் ஏன்னு சொன்னால், எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே ஆதிக்கத்தை நாம் செலுத்துகிறோம்னால் அங்கே நியாயமான ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு தட்டி பறிக்கப்படும். இப்போ ஒரு அம்மா இருக்குது, 2 பேர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அரசு உதவி திட்டம் வேணும். அதில் நாங்கள் உள்ளே போனோம்னா எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவோம், எங்களுக்கு வேண்டப்படாதவங்களும் தள்ளி வச்சுருவோம். இதுதான் அதிகார துஷ்பிரயோகம். இந்த அதிகார துஷ்பிரயோகம் திராவிட மாடல் ஆட்சியில் 90% குறைந்து விட்டது. இன்னும் 2 ஆண்டுகளில் சுத்தமாக இப்படி தான் ஆட்சி. இதை பார்த்து தான் நான் இன்னைக்கு வந்து டெல்லி வரைக்கும் எல்லாம் ஆட்சியாள போகிறான். இங்கே இருக்கின்ற திட்டங்கள் கன்னடாவில் போடுறான். இங்கே காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்லம்மா, அந்த காலை உணவு திட்டம் எனக்கெல்லாம் ஒன்றும் பங்கு இல்லை. எனக்கு சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. கை குழந்தைகள் இருக்கிற பிள்ளைங்க, பால்வாடிக்கு போகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு காலையில் சுமையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம் காலையில் களை வெட்ட போகணும், இல்லை ஊருக்கு போகணும், அன்றாட ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு கடைக்கு கூட நகை கடைக்கு போகணும், இல்லை புடவை வாங்க போகணும், இல்லை சமையல் ஜாமான் போகணும். இந்த பிள்ளைக்கு சோறு போடாமல் போக முடியுமா? செஞ்சு வச்சுட்டு தான் அதை ஊட்டி விட்டு தலையை குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு தான் போகணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. காலை உணவு திட்டம் வெரைட்டியாக போடுறாங்க. இன்னும் நாள் போக அது இன்னும் நல்லா இருக்க போகுது. இன்னும் நாளாக அந்த சமையலுக்கு சம்பளம் அதிகமாக போகுது. உணவு வகைகளை மாற்ற போகிறாங்க. அது ஒரு ஹாஸ்டல் மாதிரியே இருக்கும்.
அங்கே அதுக்கு தான் படித்த எத்தனாவது இந்த சத்துணவு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6வது 7வது படித்தவங்கெல்லாம் சமையல்காரங்களாக போட்டாங்க. 6வது 7வது படித்தவங்கெல்லாம் சமையல்காரங்களாக போட்டாங்க. ஆனால் காலை உணவு திட்டத்துக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைகளுக்கு தலைவலி வந்தாலும் வாய் வலி வயிற்று வலி வந்தால் கூட அதற்கான மாத்திரைகளே அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷனை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அதுக்கு டாக்டர்கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு ஆழமாக போகிற இந்த திட்டம் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கு. அந்த திட்டம் மக்களுக்கு குழந்தைகளுக்கு பயனளிக்கிற திட்டம். ஆனால் அது பெரிய திட்டம். எப்படி எம்ஜிஆர் சத்துணவு குழந்தைங்களுக்கு போட்டு சத்துணவு எம்ஜிஆர் சத்துணவுன்னு போட்டார். அதை உடனே தலைவர் கலைஞர் முட்டை போட்டார். காமராஜர் தான் மதிய உணவு போட்டார். நாங்களாம் மதிய உணவு பூலாம்பாடியிலேருந்து தூக்கிட்டு போவோம். இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மு, 2 ட்ரம்மு சாப்பாடு, கோதுமை இது வரும். நாங்கள் நடந்தே வரணும். சைக்கிள் கூட அதிகமாக கிடையாது. பூலாம்பாடிக்கு ஒரு வண்டியில் வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் 3-4 பசங்க வரோம், மாற்றி மாற்றி தூக்கிட்டு போவோம். அப்படி உணவுக்கு கஷ்டப்பட்டு படித்த காலம் வேற. இன்னைக்கு உணவையும் கொடுக்குறோம், படிப்பதற்கு பணம் கொடுக்குறோம். நீ 12வது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு தலைவர் கலைஞர். இது தலைவர் மு க ஸ்டாலின். முன்ன என்ன பண்ணாங்க, பெண்கள் கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபா கொடுத்தோம். இப்போ ஆண் பசங்க 12வது முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்தா மாதம் 1000. ஜாலியாக இருப்பான் தம்பி. புது படம் ரிலீஸ் படம் பூரா பார்த்துருவாங்க. ஜாலியாக அவன் பையன் நீ கொடுக்க மாட்டேன். நீ 1000 ரூபா அனுப்பியா? அவன் மாமன் படிக்க போகிறான், மாதம் 1000 ரூபா அனுப்பியா? வீட்டுக்கு நீ சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கு தான் ஆகும். ஆனால் அவனுக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கணும். நல்ல வாலிபத்து பையன், தான் கூட படிக்கிற பையன், தான் கூட இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க அதை பார்த்து கொஞ்சமாவது அவனுடைய சிந்தனைகள் அலைப்பாயும். அந்த நேரத்தில் டீ குடிக்கணும்னா கூட இப்படி பார்க்கணும். அவன் நண்பர் கூட சேர்ந்துட்டு போய் மாப்பிள்ளை டீ வாங்கி கொடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவான், எல்லாருமே பையனை பணம் வச்சிருப்பான். மாதம் 1000 ரூபாய். 3 வருஷம் படிக்கிறாங்கன்னா 3 வருஷம் 1000 கொடுக்குறாங்க. யார் கொடுப்பா? பெற்றவர் கொடுக்காததை, மற்றவர் கொடுக்காததை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஏங்க நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா, நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா அன்னைக்கு காசு கொடுத்து நிற்பான். ஓட்டு போடும்போது காசு கொடுத்துக்கிட்டு அதை கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு நாங்கள் அதை செய்யறோம். நீங்கள் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கின்ற பெண்கள் எம்ஜிஆரை நேசித்ததை விட, கலைஞரை நேசித்ததை விட, ஜெயலலிதா அம்மையார் மேல வச்சிருந்த பாசத்தை விட மு க ஸ்டாலின் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் இலவச பஸ் கலைஞர் அது பெண்களுக்கு உரிமைத்தை கொடுக்குறாரு. நாங்கள் கூட எங்களுக்கு உரிமைத்தொகை அது கொடுத்தா நாங்கள் வேணாம்மா. இப்போ இவர் இருக்காரு, ஜோதிவேல் இருக்காரு. ஜோதிவேலுக்கு ஒரு மாதம் 1000 கொடுத்தோம்னா 5000 வேணாங்க, நீங்கள் தான் பெண்களுக்கு கொடுக்குறீங்க சொல்ல போகிறாங்க. இல்லை, ஏன்னா ஆண்கள் கையில் கொடுக்குற அந்த மாதிரி பணம் எல்லாம் அதிகமாக வேறு செலவு போயிடும், வெட்டி செலவு போயிடும். பெண்களுக்கு கையில் கொடுக்குற பணம் தான் குடும்ப செலவுக்கு வரும். அதனால தான் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நீ உன் பொண்ணை படிக்க வைக்கிற, அந்த பொண்ணுக்கு இலவசமாக ஹாஸ்டல் இருக்கும், அது எல்லாமே துணிமணி கூட நீ எடுத்து கொடுத்துருவ. ஆனால் கை செலவுக்கு பணம் 1000 கிடையாது. அந்த 1000 என்ன தெரியுமா, ஒரு நிம்மதியாக அந்த தொய்வில்லாமல் அந்த இதை படிச்சுக்கிட்டு போகிறதுக்கு முடியும். ஆனால் இந்த இது நான் அடுத்தடுத்துன்னு போயிட்டோம். 3 வருஷம் படிக்கணுன்ற அந்த சிந்தனையை பெண்களுக்கு வரவழைப்பதற்காக தான் அந்த திட்டம். வேற ஒரு கட்சியில் என்ன கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க. ஏன் ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க? நீ உன் பிள்ளைய மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும். யாரு மேய்ப்பா? பாப்பா வயசுக்கு கொஞ்சம் பெருசாச்சுன்னா ஆடு மேய், தம்பி வந்தானா ஆடு மேய். படிக்கிற ஸ்கூலுக்கு போகிற சிந்தனை மாற்றுவது திட்டம். அந்த திட்டம் அதையெல்லாம் மாற்றி விட்டு தான் நாங்கள் நீ 10வது வரைக்கும் படிச்சிங்கன்னா உன் கல்யாணம் திருமண உதவிக்கு நாங்கள் பணம் தரோன்னு சொன்னோம். அது எதுக்காக சொன்னோம், நீங்கள் அங்கே படிப்பீங்க. இது பணம் கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் ஒரு எண்ணங்களை விதைக்கணும், உங்களை அந்த பக்கம் இழுக்கணும். ஆடு மாடு மேய்க்க சிந்தனை தூண்டிய அரசாங்கத்தை மீட்டெடுத்து, மக்களை மீட்டெடுத்து உங்களை படிப்பாளியாக, அறிவாளியாக, சமுதாயத்தில் பெண்களை சம அந்தஸ்து உள்ளவர்களாக ஆக்குனது கலைஞருடைய சிந்தனைகளும் கலைஞருடைய எண்ணங்களும் அவருடைய பேராவும் தான்.
கலைஞர் என்ற ஒரு மனிதன் பிறக்காமல் இருந்ததால் உங்களுக்கு சொத்துல சமபங்கு கிடையாது. என் வீட்டுல சொத்தே இல்லைங்கிறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. அப்பா வீட்டுல 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அப்பா வீட்டுல ஒரு இது இருக்கு, வசதி வாய்ப்பா இருக்காங்க, இந்த பிள்ளையை கட்டி கொடுத்ததோடு திரும்பி கூட பார்க்காத குடும்பம்லாம் இருக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பாப்பா கோர்ட்ல போட்டு ஒரு நோட்டீஸ் விட்டதுன்னா பாதி சொத்து போயிடும். என்னடா பண்றது அப்படின்னா, வாங்க மாப்பிள்ள மரியாதை, மருமகனுக்கு மரியாதை, மகனுக்கு மரியாதை, இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் தமிழகத்திலே எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. 2026 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2022 இருக்கட்டும், 32 இருக்கட்டும், திராவிட மாடல் ஆட்சியுடைய மாடல் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. மக்கள் நம்முடைய தலைவரை மறக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ, என்னென்ன உங்களுடைய தேவைகளோ, மருத்துவ உதவி, வீடு தேடி வந்து மருத்துவம், இந்த பக்கத்துல மருத்துவமனை, நாங்களாம் வரணும் 10-5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய இந்த ஊராட்சி மன்ற தலைவரை நான் பாராட்டி, எங்கள் ஆட்சிக்கும் நம்முடைய வேல்முருகன் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். எப்ப தேர்தல் வந்தாலும் செஞ்ச திட்டங்கள் தான் நிற்குமே தவிர, அன்னைக்கு வந்து 500-1000 கொடுக்கிறவன எடுப்பு செல்லாது என்பதை இந்த பார்லிமெண்ட் எம்பி தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.